ரசூல் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பார்வையில் நீங்க முக்கியமா நான் முக்கியமானது இல்லை. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்யணும் என்று நினைத்தால் அது உங்களுடைய குடும்ப விஷயமாக இருக்கலாம், சமூக விஷயமாக இருக்கலாம். அல்லாஹ் உங்களுக்கு சந்தர்ப்பம் தந்தான்னு நினைக்கணுமே தவிர, எனக்கு சந்தர்ப்பம் தந்தான்னு நினைக்கணுமே தவிர, என்னால தான் என்று நினைக்கிற இந்த சிந்தனையால் தான் சில பொழுதுகளில் மரணங்கள் நாம் எல்லாவற்றையும் முடித்த பின்னால் தான் வரும் என்று நினைக்கிறதுக்கு காரணமாக என்ன செய்கிறது இருந்து கொண்டிருக்கிறது. என்னாலே நான் முடிச்சா இறைவன் அதை எப்படி எத்தனையோ அகதிகள் சுப்ஹானல்லாஹ், இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்களுடைய இந்த அகதிகள் நம்ம பார்த்துக்கின்றோமே, இதனுடைய வரலாறு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய சிச்சுவேஷன், அவர்கள் எப்படி வந்து சவுதி அரேபியாவுக்கு சேர்ந்தார்கள். இன்றைக்கு மக்காவுடைய சனத்தொகையில் 15% ரோஹிங்கியா முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. 70 வருடங்களாக அவங்க அதில் இருக்கிறாங்க. இன்றைக்கு மிக சிறந்த காரிகள், மிக சிறந்த மார்க்க பிரச்சாரகர்கள், மிக சிறந்த அரபு மொழி வல்லுநர்கள், மிக சிறந்த இன்ஜினியர்ஸ்மார். அரபு மொழி அடிப்படை மொழி அரபு, செகண்ட் மொழி அந்த ரோஹிங்கிய மொழி என்ற அளவுக்கு நூற்றுக்கணக்கானவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், உருவாகி இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா உன்னை கொண்டு போய் மக்கால வைக்கணும்டா, பர்மால உனக்கு ஒரு சோதனை என்ன செய்யலாம் வரல, நமக்கு தெரியாது. அல்லாஹு தாலா தடுப்பது அருள். எனவே எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நம்ம திட்டமிட்டு கொண்டு தலையில போட்டுக்கொண்டு கதிரை மறந்த அமைப்பில் நம்ம வாழுகின்ற இந்த வாழ்க்கை முறை இருக்குது. இதுதான் எங்களை வந்து ஒரு மிக பிரதிநிதித்துவப்படுத்தி யோசிக்க தூண்டுது. குடும்பத்துக்கு நான் முக்கியம் என்ற சிந்தனை எல்லாருக்கும் இருக்கணும், இல்ல இருக்கக்கூடாது என்பதல்ல, அதைத்தான் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஆனா நான் இல்லாட்டி எதுவும் இல்லை என்கின்றது போன்ற நடவடிக்கை இருக்குது. இதுதான் நிறைய பேருடைய வாழ்க்கை என்ன செய்கிறது. அன்புள்ள சகோதர, குழந்தையுடைய வாழ்க்கை கெட்டு போறதுக்கு நிறைய பெற்றோர்கள் தான் காரணம். இவனுடைய எதிர்காலம் நாசமா போயிருமோ, இவர் எடுக்கிற கவனம் தான் அவன் கெட்டு போறதுக்கு முதல் காரணம். இவன் எதிர்காலம் நாசமா போய்விடுமோ என்று இவன் எடுக்கிற கவனம் இருக்குதே, கெட்டு போறதுக்கு முதல் காரணம். ஒரு குழந்தை தம்மாம்ல, அந்த பிள்ளைக்கு ஸ்போர்ட்ஸ்ல சரியான விருப்பம். டீச்சர் வந்து அந்த பிள்ளைக்கு என்ன செய்யறாங்க, பெரிய ஒரு சப்போர்ட் என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. ஆனா பெற்றோர்களுக்கு அவங்கள படிப்புல வந்து உச்சகட்டம் எடுக்கும், படிக்கிறபடியே தான். ஆனா இவங்க நினைக்கிற அளவுக்கு படிக்கல. ஒரு தடவை இவருடைய வகுப்பு பரீட்சையிலுடைய அந்த பின்னடைவின் காரணமாக வீட்டில் உள்ள பேரண்ட்ஸ்க்கு கடுமையான ஒரு கோபத்தோட போய் என்ன செய்யறாங்க, மகனை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க, அல்லது அந்த டீச்சருடைய வீட்டுக்கு போறாங்க. எங்கேயோ போன நேரத்தில் அந்த டீச்சரை கண்டிக்கிற அந்த இதை பயந்து பிள்ளைக்கு அந்த சிச்சுவேஷன் என்ன செய்யுது, ஒரு பயங்கர சிச்சுவேஷனாக விளங்குது. அந்த புள்ள நேர மொட்டை மாடிக்கு ஏறிட்டு பயத்தில் ஏறி விழுந்து தற்கொலை. இப்ப என்ன என்ன முக்கியம், குழந்தையுடைய மிகப்பெரிய எதிர்காலம், மரணம் வந்தாலும் பரவாயில்லை என்றது போன்ற தேவை. அதாவது ஒரு குழந்தை, ஒரு தந்தை தாயிடத்துல மிக முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, நான் திரும்பி ஏதாவது பிரச்சனை நடந்தா என் உம்மா வாப்பட்ட தான் நான் சொல்லணும் என்ற மாதிரி பிள்ளைய உருவாக்காம முதலாவது மறைக்கிற யார்ட்டவன், தாயிட்டேன் தந்தையிட்டேன் தான் முதலாவது மறைக்கிறது. அப்ப இப்படி மறைக்க வச்சுட்டு சொல்லுடா சொல்லுடான்னு அடிச்சாலும் சரி, ஏசினாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய இன்ஜினியர், டாக்டர், பெரிய அறிஞராக உருவாக்கலாம், ஆனால் அவனோட சொந்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியாது. பெரிய ஒரு தடை, திரை. ஏன் பயத்தில் விட்டு வளர்த்து. ஏன்னா நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்கன்னா, இவன் எதிர்காலம் என்ன ஆகுமோ, கதிரை மீறிய சிந்தனை. சாதாரணமா சிந்திக்கிற பிள்ளை இல்லை. ஒரு பிள்ளைக்கு எதிர்காலம் இருக்கணும், அவன் நல்லா படிக்கணும் என்று நினைச்சு அதுக்குரிய கவனங்களை சாதாரணமா எடுக்கிறது பரவாயில்ல. ஆனா இன்றைக்கு எடுக்கிற கவனம் அவனுடைய ஆரோக்கியம், அவனுடைய இதுல நிறைய பெற்றோர்கள் வீட்டிலே இருக்கக்கூடாது, அப்பதான் நிம்மதி அப்படி என்று நினைத்து எடுக்கக்கூடிய கவனங்களும் இருக்குது. படிப்போட மிக்ஸ் பண்ணி எடுக்கிறது அது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இது போன்ற தேவையற்ற நான் தான், என்னால் தான், இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்ற கதிரை மறந்த சிந்தனைகள் தான் நிம்மதியற்ற லைஃப், மரணத்தை எதிர்பார்க்காத வாழ்க்கை. எதுவுமே இத்தனையும் தாண்டி பெரிய நிம்மதியோட வாழ்றமான்னு கேட்டா இல்லை. சாதாரண மனிதனுக்குள்ள அதே நிம்மதி தான், சாதாரண மனிதனுக்குள்ள அதே நிம்மதி தான். ஆனால் நமது சிந்தனை போக்கு அப்படி என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருப்பதை பார்க்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, கதிர் மீதுள்ள ஒரு ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். கதிர் மீது உள்ள பாருங்க, மக்கத்து காவிர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவர் எப்படி தூதராகுவார், இவருக்கு ஒரு ஓடை இருக்கலாம், தங்கம் வெள்ளி போன்ற நகைகள் இருக்கலாம், பெரிய பெரிய மாலை மாளிகைகள் இருந்தா ஓகே, அப்படியெல்லாம் இல்லாத இவரை எப்படி நம்ம நபி என்று ஏற்றுக்கொள்வதுன்னு கேட்கிறாங்க. இப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கணும், உடனே மாட மாளிகைகள் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அல்லாஹ்க்கு பெரிய வேலையாது, ஒரு செகண்டுடைய வேலையை நம்ம நம்பிக்கிறோம். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பதில் சொல்றான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் நாடினால் நீங்கள் கேட்பதை விட நிறைய வசதிகளை எனக்கு ஏற்படுத்துவதற்கு ஆற்றல் உள்ளவன் நான், வெறும் தூதரை அன்றி வேறில்லை என்று சொல்றான். அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கல. இந்த பதில சொன்ன அல்லாஹ்
ரசூலுல்லாஹ்களுக்கு என்ன செய்யல, ஏற்படுத்தி கொடுக்கல. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நினைச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த நம்பிக்கை என்னன்னா, அல்லாஹ் நாடினால் எனக்கு இதை என்ன செய்வான், ஏற்படுத்துவான். இறுதி வரைக்கும் ரசூலுல்லாஹ்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யல, ஏற்படுத்தவில்லை. இப்படி ஒரு நம்பிக்கையில வாழலாமா? என்ன நம்பிக்கை? அல்லாஹ் நாடினால் நான் பெரிய கோடீஸ்வரர் நிம்மதி உள்ளவனா வாழலாம், பெரிய அறிவாளியா வாழலாம். ஆனா இறுதி வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யல, ரசூலுல்லாஹ்களுக்கு அப்படி ஏற்படுத்தி கொடுக்கல. அதை பத்தி ரசூலுல்லாஹ் கவலைப்படவும் என்ன இல்லை என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இது என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதிரை புரிந்திருந்தது உலகத்தில் ஏதாவது லாபம் கிடைக்கணும் என்பதற்காக அல்ல. கதிர் மீது உள்ள நம்பிக்கை அளப்பெரிய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு யாருக்காவது நமக்கு இப்படி ஒரு நம்பிக்கை, ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பின்னால் எவருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சியை எனக்கு தாண்டி யார் கேட்டாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். பாருங்க, அல்லாஹ் தஆலா கொடுத்தான் தானே, நமக்கெல்லாம் கிடைக்காது. எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையே, எப்படி கிடைக்கும்? யார் சாதாரண துவாவை நம்பிக்கையோட கேட்குறோமா? இல்லை. நான் அடிக்கடி சொல்ற ஒரு உதாரணம் தான், ஒரு வேன் 10 லட்சத்துக்கு வாங்குறேன்டாலும் கூட 8 லட்சத்தை ரெடி பண்ணிட்டு தான் துவா கேட்கறது. அல்லாட்ட 8 லட்சம் ரெடி, அல்லாஹ் 8 ரெடி, மற்ற 2க்கு தான் என்னது, யாரா நீ எப்படியாவது என்ன செய்யணும், உதவி செய்யணும். அப்படின்னா என்னடா 8 ரெடின்னா இதெல்லாம் நீ ரெடி பண்ணது, 2 அல்லாஹ் ரெடி பண்ணணும் என்ற மாதிரி தான் நிறைய பேருடைய துவா இருக்குது. இங்கே எங்களுக்கு எப்படி உலகம் ஃபுல்லா பெரிய ஆட்சி கிடைக்கணும் துவா கேட்கறது? நிறைய பேருடைய துவா வந்து மெட்டீரியல் துவா தான். இல்லைன்னா நம்பிக்கை இல்லை. யாராவது எங்களை யாரெல்லாம் எனக்கு ஒரு ஃப்ளைட் வேணும் யாராவது துவா கேட்டவங்க பெரும்பாலும் குறைவேன், நம்மளோட சேலரி அதுக்கு சரி வராது. அதனால நம்மளோட துவாலாம் அல்லாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருக்கும். நம்மளோட துவா எல்லாம் அல்லாவுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி என்று சொன்னா நமக்கு எல்லாம் ஃபுல் சப்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் அல்லாஹ்ட துவா கேட்குறது. இது என்ன அர்த்தம்? நமக்கு கதிரை பத்தி எல்லாம் நம்ம எல்லாம் விளங்கி வச்சுக்கிறோம். லம்மா என்ன வலம்மா யதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக், உள்ளத்துல நுழையல. ஆனா நபிமார்களோட துவால கொஞ்சத்தை பாருங்க, ரப்பி ஹப்லி முல்கன் லா யம்பகி லி அஹதின் மின் பஅதி, எனக்கு பின்னால எவருக்கும் கிடைக்காத ஒரு ஆட்சி ஒன்றை தா அப்படின்ற ஒரு கேட்டவருக்கு தான் அல்லாஹ் தஆலா அவ்வளவு கொடுத்தான். அப்படின்னு ஈமான் வந்து அப்படி ஒரு இதுல இருக்குது. ஆனா சவாலாக கேட்டாங்க மக்கத்து காபிர்கள், நபித்துவத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு இதை என்று அல்லாஹ் கொடுக்கல. அல்லாஹ் என்ன செய்யல, அதை கொடுக்கல. சவாலே இல்ல. இவர் துவா கேட்டார், அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்க கேட்டதை விட டபுள் ட்ரிபிள் ஆன ஆட்சி என்ன செஞ்சான், சுலைமான். அல்லாஹ்வுடைய நீதியை பாருங்க, கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புக்குள்ள இருக்கிற நேரத்துல தான் என்ன சொல்றாங்க, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீலனா குளிராஜ். மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலுக்கு முன்னால நிக்கிற நேரத்துல சொன்னாங்க, இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோட என்ன இறைவன் இருக்கிறான் வழிகாட்டுவான்னு சொன்னாங்க. இதான் நபிமார்களுடைய துஆக்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாரு, முடி நரைத்து விட்டது, நான் வயது அடைந்து விட்டேன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை தான். இப்படி நம்ம துஆ கேட்டிக்கிறோமா? உலக ரீதியா எந்த ரீசனும் சொல்லாம, இந்த சொல்றது மட்டுமல்ல, ஆழ்ந்த நம்பிக்கை, இறைவனால் தான் இந்த உலகமே இயங்குது. காரணிகளை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். மனிதன் ஏதோ ஒரு போராட்டத்தில் போராடி அவன் முயற்சிக்கு ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சுக்கிறான். அல்லாஹ் நினைச்சான் என்று சொன்னால் அந்த காரணிகளை ஒரு புறம் வச்சுட்டு அல்லாஹ் என்ன செய்வான், எல்லாவற்றையும். ஆனா நமது முழு ஈமான் இப்ப எதுக்காகி போகிறது, முசப்பிப் காரணத்தை ஏற்படுத்தியவன் மீது அல்ல, அஸ்பாப் காரணங்களோடு நமது உள்ளம் தொடர்படுறதுனால நம்ம கொஞ்சம் 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 கொஞ்சமா தூரமாகிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதுல வந்து நம்ம உழைக்கிற உழைப்பு, ஹலாலான உழைப்பு, முயற்சிகள், இதெல்லாம் விட சொல்லி இஸ்லாம் சொல்லலையே. எங்களோட கல்வை கொஞ்சம் எங்களை திருப்புங்கன்னு தான் இஸ்லாம் சொல்லுது. எங்களுடைய கல்வை கொஞ்சம் எங்களை திருப்புங்க, தந்ததெல்லாம் அனுபவி, இன்னும் தேடு, இதான் இஸ்லாம் சொல்லுது. ஆனா கல்வை எங்க வச்சுக்கிறோம், அங்கேயே வச்சுக்கிறோம். இங்கே என்ன செய்தில்லை, அது வருகுது இல்லை. இது இல்லைண்டா என் லைஃப் எப்படி இருக்கும் நினைச்சு நினைச்சு தான் ஒவ்வொரு லைஃபும் எல்லாருக்கும் அமைஞ்சிக்குது. எப்படி இது இல்லைண்டா என் லைஃப் எப்படி ஆகிரும், அதுக்கு பிறகு இன்னொரு லைஃப் அமையும், அதுக்கு பிறகு அதை நினைக்கிறது, இது இல்லைண்டா என் லைஃப் எப்படி அமையும், துபாய் இல்லைண்டா என் லைஃப் என்னதுக்கு, அது மாதிரி இந்தியா போய் நல்லா வாழ்றது, அங்கே யோசிக்கிறது நல்ல காலம் துபாயிலிருந்து இங்கே வந்தேன்னு சொல்லி, இங்கிருந்து இங்கே நல்ல காலம் வந்தேன்னு நினைக்கிறது. ஆனா வர முந்தி இது இல்லைண்டா என் லைஃப் எப்படி இருக்கும். இப்படியே தான் அவநம்பிக்கையும் இறைவனை பற்றிய அந்த கதிர் பற்றிய சிந்தனை இல்லாத வாழ்க்கை தான் பெரும்பாலும் நிறையவர்களுடைய உள்ளத்துக்கு என்ன செய்கிறது, இந்த மறுமை எதிர்பார்ப்பற்ற ஒரு வாழ்க்கையை என்ன செய்கிறது, ஏற்படுத்த